சார் நீங்க வந்து திருவண்ணாமலையில இருந்து இமயமலை வரைக்கும் நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ எதுக்காக நீங்க அடிக்கடி அங்க போயிட்டு வரீங்க? என்ன காரணம்? அதற்கு பின்னாடி எதுவும் ரகசியம் இருக்கா? இல்லை, இமயமலை வந்துங்க அந்த முருகர் ஆராய்ச்சியில் நீங்கள் முதல் தொடக்க புள்ளி வந்து கலியுகத்தில் முருகர் எங்கே ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுவாமி டெம்பிள் ஆரம்பிச்சிருக்காரு. கார்த்திக் சுவாமி டெம்பிள்லேருந்து இந்த முருக சக்தி எங்கெங்கே போகுது தைவான் வரைக்கும் இருக்கு. தைவான், சைனா, நேபாள் இப்படியே தொடர்ந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இங்கே பெரிய அளவுக்கு முருக சக்தி இருக்குது. அப்போ இமயமலையில் வந்து நீங்கள் இந்த கார்த்திக் சுவாமி டெம்பிள் இருக்கிற நீங்கள் போனீங்கன்னா தான் தெரியும். இப்போ நான் வந்து சொல்லலாம் அங்கே அபரிதமான சக்தி இருக்குது, நாங்கள் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணினா இதாக இருக்குது, இதை நான் சொல்லாமே தவிர நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா திரும்ப எப்படா அடுத்த வருஷம் போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த முருகர் கார்த்திகேயன் பேர் வச்சதும் அந்த முருகர் தான். அங்கே கார்த்திக் சுவாமி வழிபாடு வந்து இமயமலையில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இருக்கிறது கர்ம பூமி, அது வந்து தேவபூமி. நீங்கள் ரிஷிகேஷ்லேருந்து இமயமலை மேலே ஏறுறப்பயே உங்களை உடம்புல ஏற்படுற மாற்றத்தையும் உங்கள் மனதில் ஏற்படுற மாற்றத்தையும் நீங்கள் உணர்வீங்கம்மா. கண் கூட நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க. நீங்கள் அந்த மலையில் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட சிவபெருமான் எல்லா சக்தியும் உங்கள் கூட வர்றதை வந்து பரிபூர்ணமாக உணர்வீங்க. இதே நீங்கள் கீழே இறங்கி டெல்லி ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றம். ஸோ அந்த ஒரு எண்ணம் தான். ப்ளஸ் இமயமலையில் 76 ஊர் வந்து முருகர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அந்த 76 ஊர்லேயும் கார்த்திகேயபுரம்னே ஒரு ஊர் இருந்திருக்கு. அங்கே முருகர் தான் குலதெய்வமாக இருந்திருக்காரு. சேவல் குலதெய்வமாக வச்சு வழிபடுறாங்க. இப்பயும் சமீப காலமாக இமயமலையில் வந்து மயில் தென்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கலெக்டர்னு சொன்னார். அங்கே அவ்வளோ பெரிய மயிலெலாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அதிகமான மயில் வந்து தென்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க.